ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதை போமா சேனல். இது உங்களில் ஒருத்தி உங்கள் பத்து. 7 days 7 ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே 6. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முளை கட்டிய பைத்தம் பயிறு கட்லெட் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க சமையலுக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு நாள் முன்னாடியே பைத்தம் பயிரை ஊற வச்சு அதை முளைக்கட்டி வச்சுருங்க. ஸோ நான் முளைக்கட்டி வச்சுருக்கேன். அந்த பயிர் பாருங்கள் எந்த அளவுக்கு முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை 4 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. 2 பாயில்டு பொட்டேட்டோ, ஒரு ஆனியன், ரவை, உப்பு, மிளகாத்தூள், அவ்வளோதான். ஸோ பொட்டேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அது கூட வேக வச்ச பைத்தம் பயிரை பல்ஸ் மோடில் ஒரு 2 வாட்டி விட்டு ஒன்றும் பாதிமாக எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். அது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சமாக அரிசி மாவு, இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட கட்லெட்டுக்கு தேவையான மாவு ரெடி. ஸோ இதுக்கு நமக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் பிடிச்சிக்கலாம். அதை பிடிச்சிட்டு அதை ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா ரவையில் டிப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரவை எதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, கிறிஸ்பியாகவும் இருக்கும், பார்க்க குட்டியாக டாட்டாக நல்லா இருக்குன்றதுக்காக. உங்களுக்கு வேணாலும் நீங்கள் பிரெட் க்ரம்ஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி என்னென்ன ஷேப் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிள், ஸ்கொயர் அண்ட் ரவுண்ட். என்னோடய குட்டீஸ்க்காக சும்மா டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே ட்ரையாங்கிள் அண்டு ஸ்கொயர் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நீங்கள் வேணும்னா டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். ஸோ நான் தவாவில் தான் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இதில் நம்மளோட கட்லெட்டை போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் திருப்பி போட்டிங்கன்னா கிறிஸ்பியான கட்லெட் ரெடி. இதை நீங்கள் அப்படியும் சாப்பிட்லாம், இல்லை அந்த வேக வச்ச பயிரோட நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்கு. ஸோ லக் அப்படின்ற விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கா, என்னென்ன விஷயம்லாம் அந்த மாதிரி நடந்துச்சு, அதனால் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்களா, இல்லை எப்படி ஃபீல் பண்ணீங்கன்றதை கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய லைஃப்பில் லக் அப்படின்றது இருந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. எப்போ பார்த்தாலும் ஏன் தான் இப்படி அன்லக்கியாக இருக்குமோ, ஏன் தான் அன்லக்கியாக இருக்குமோன்னு தான் அதிகமாக நான் சொல்லியிருக்கேன். நானே இல்லை, என்னை சுற்றி இருக்கவங்க கூட நிறைய டைம் அதை சொல்லியிருக்காங்க. நீ ரொம்ப அன்லக்கிடி அப்படின்னு தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நிறைய டைம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகள், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய நடந்தது. அதனாலே எனக்கு இந்த லக் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, 10th முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்ல ஒரு டிகிரி பண்ணணும், இந்த காலேஜில் இருக்கிற கல்ச்சுரல்ஸ், ஃப்ரெஷர்ஸ் டே, ரேகிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனால் 10th முடிச்சதுமே என்னை ஒரு டிப்ளமா சேர்த்து விட்டுட்டாங்க. ஸோ வேலைக்காக நல்ல ஹை சேலரி வேலைக்காக போகணும். ஸ்டார்டிங்கே ரொம்ப மினிமம் சேலரி போகவே கூடாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஃபஸ்ட்டு கிடைச்ச சேலரி பார்த்திங்கன்னா மினிமம் சேலரி. வீட்டில் ஃபஸ்ட்டு கிடைச்ச வேலை, அதை நீ அவாய்ட் பண்ணாதன்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டாங்க. அதில் போயிட்டு அதுலேருந்து ட்ரை பண்ணலான்னு யோசிக்கிறதுக்குள்ளே அது ரொம்ப சின்ன கம்பெனின்றது 1 yearல வைண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனியில் தேடி கண்டுபிடிச்சி ஒரு வேலைக்கு போனால் 1 yearல மறுபடியும் எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணக்கூடாது, கால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ ஐடி ஜாப்ஸ் எல்லாமே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் கிடச்சிது அப்படின்றதுனாலே ஐடி ஜாப் போக முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். அது என்னாச்சுன்னா மறுபடியும் அதே லோயஸ்ட் சேலரி. எங்கடா ஆரம்பிச்சோமோ மறுபடியும் அதே இடத்துல நிற்கிதே, என்னடா நம்மளுக்கு இப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் அப்பப்போ சின்ன சின்னதாக லக் கண்டிப்பாக என்னோடய விஷயத்தில் வேலை செஞ்சுது அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா அந்த ஃபினான்ஸ் கம்பெனியில் தான் எனக்கு ஒரு ஸ்வீட்டஸ்ட் ஃப்ரெண்ட் கிடச்சாங்க. அவங்க எந்த அளவுக்கு ஸ்வீட் அப்படின்றத கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்கள பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் நான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கப்புறமா அந்த ஃபினான்ஸ் கம்பெனிலேருந்து ஒரு பிபிஓ செக்டாருக்கு மாறி, அதுக்கப்புறமா அங்கேருந்து நம்ம லட்சியத்தை அடையணும் அப்படின்னும் போது கல்யாணம்னு ஒரு கேட்டை போட்டு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுட்டாங்க. ஸோ இதுதான் என்னோடய லக்கி ஸ்டோரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஸ்நாக்ஸோடு இன்னொரு ஸ்டோரியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ அண்ட் பபாய்.